நமக்கு மழை அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா வந்தவளே எங்க மாமலகி சொந்தவளே அண்ணலில் வந்தவளே எங்க மாமலகி செங்காமல் அண்ணாவுடைய வணக்கம் அம்மா.
எங்களை கூட வந்து ஆடி பாடி கொண்டு சந்தோஷமா இருப்பீங்க. சரியாக போஜனம் பண்றது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, உங்க முகமே வாழுது. என்ன வாழுது? தந்தையானவர் என்னை ஈண்டெடுத்தார் அடியன் தோழியே. ஆமாம்மா, அதற்கு என்ன தோழி, உலகிலே பெண்களாக பிறந்தால் அம்மா சொல்லுங்க. பிறந்த பாக்கியம் இரண்டடி பாக்கியடி தோழி. அம்மா, ஒரு பெண்களாக இரண்டு பாக்கியம் உண்டு. அதில் முதல் பாக்கியம் என்ன தெரியுமா அம்மா? புருஷன் பாக்கியம் அம்மா. அந்த புருஷ பாக்கியம்
வந்தது? அந்த அரக்கு மாளிகை தந்து அந்த பாண்டவர் பிரபஞ்ச பூமியிலே வாழக்கூடாது என்று அம்மா. பாண்டவர் பிரபஞ்ச பூமியில வாழக்கூடாது என்று என்ன செய்தார்கள்? அந்த துரியோதனன் அவர்கள் மீது வஞ்சனை பொறாமை கொண்டான் தோழி. பொறாமை கொண்டு என்ன செய்தார் பாடுவார்? அவன் மாரணாவதம் என்னும் புண்ணிய சேத்திரத்திலே ஓர் அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அம்மா. அதில் பாண்டவர் 5 தாய் குந்தமாதேவி 6 பேகரையும் குடி புகழ செய்தானோடி தோழி. அப்படி குடி புகழ செய்து புரோச்சனன் என்ற மந்திரி உடன் அனுப்பி எனது தோழி. என்னமா செய்தார்கள்? அவன் நள்ளிரவு நேரத்திலே அந்த அரக்கு மாளிகைக்கு அம்மா அவன் தீய வைத்து ஒழித்து விட்டான். அப்படி இந்த பாண்டவர் இருந்ததாக எனது அம்மா இந்த உலகமெல்லாம் பேசுகிறாரே எனது தோழி. அம்மா, பாண்டவர் இருந்தாலும் என்ன வேற என்ன திருமணம் செய்யலான்னு பாக்குறது தோழி. அம்மா, வேற யாரையாவது நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் எனது தோழி. அப்படி நினைத்தால் என் தந்தை செய்த திருமணம் செய்யலாம் நினைத்தால் என் தந்தையானவர் செய்த சபதமானது பொய்யாகி விடுமோ எனது அம்மா. என் துயவரம் என்ன கதி ஆகுமோ என்று எனக்கு புரியவில்லையே எனக்கு தோழி. அம்மா, அர்ஜுன பெருமாளுக்காக நீங்க பிறந்தீங்க, உனக்காக அவர் இருக்கிறாரு. எப்படின்னா வந்து உங்களை திருமணம் செய்வாரம்மா, அழுவாதீங்க தோழி. எனக்கு மாதா பெரும்
எதற்கும் துயரப்படாதீங்க, அழுவாதீங்க. இன்று காலை பானுதிய உனக்கும் அர்ஜுன பெருமானுக்கு திருமணம் நடக்கும் என்று அந்த நேரம் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பொய்யாகாது. அவர் நாட்டினில் இருந்தாரானா அவர் நாட்டினில் இருந்தாரானா நமது கல்யாண தேதி தன்னே அந்த கேட்ட மாத்திரத்தில் அந்த இருடியோ வருவார் போதே அவர் காட்டினில் இருந்தாரானா இந்த காரணம் தெரியாதாகி அந்த தாட்சகர் வரவிட்டார் நான் தையலே பாண்டவர்கள் எங்கேயாவது நாட்டிலே இருந்தாரானா நமது கல்யாண தேதி யாராவது சென்று அவர்களுக்கு தெரிவிப்பார். அதை கேட்ட அர்ஜுன பூபதி எந்த விதத்திலேயாவது வந்து என்னை திருமணம் செய்து கொள்வார். அடி அம்மா, அதை விடுத்து அவர் கானகத்திலே இருந்தார் தோழி. யாரடி சென்று அவர்களுக்கு திருமண செய்தி சொல்லுவார்கள்? அம்மா வருவாங்களா? மலைகள் தாண்டி வருவாங்க. இந்த மங்கையார் பொருந்திக்காக இந்த மலைகளும் காடும் தாண்டி எங்கும் நான் போக போறோம். அவர் எங்கடி இந்த துங்கவில் எவர் மலைமான் என் துயவரும் என்னோ அங்கையோ கொண்ட எண்ணம் அது எப்படி முடியும்? அம்மா இந்த மலை காடு குகையெல்லாம் தாண்டி ஆமா கேவலமற்ற ஒரு பெண்ணுக்காக நாம் போக வேண்டும் என்று அவர் கானகத்திலே இருந்து விட்டாரானால் என் துயவர என்ன ஆகுமோ தெரியவில்லையே எனது அம்மா. அம்மா அதற்கு எதுக்கு பயப்படாதீங்க. என்ன செய்வோம் ஏது சொல்லுவாரு. அம்மா நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் தோழி நாம் துயவர மேடையிலே எல்லா நாட்டு மன்னரும் கும்பல் கும்பலாக வந்திருக்கிறார். என் துணைவரிட பாதம் நான் எப்போது காணப் போகிறேன் அம்மா? துணைவருடைய பாதத்தை துறையை காண காணம் என்று துயர வேண்டாம். தந்தையை பார்க்கிற வாங்க. நீ மாறாதென்றால் அந்தனர் உரைத்த வார்த்தை மாறாது என்று கூறுகிறார். ஆனால் இந்த பாரினிலே நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்? பாவி என்றும் நீயும் பயப்படுறீங்க. நீங்கள் இருந்த விரதம் வீணா போகாதம்மா. போகாதென்றால் மனம் பொருந்தவில்லை.
ஆ